அருள்நிதி படம் நம்பி வந்தோம், அது டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. ஜெய்பீம் அளவுக்கு இது கண்டிப்பாக அவார்டு பிக்சர் மாதிரி இருந்தது. ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலி அவரோட ஆக்டிங் டீசெண்டாக ரெஸ்பெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணல. இது வரைக்கும் நிறைய கேரக்டரில் பார்த்துருக்கேன், இது கலெக்டராக பார்த்துருக்கேன். ஒரு நார்மலாக சூப்பராக பண்ணியிருக்கார். இந்த படம் வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் முதல்ல செலக்ட் பண்ணியிருக்கிறது படிப்புன்றதுக்காக தான். அதுவும் எந்த மக்கள் வச்சு எடுக்கிறன்றதை கேட்டிருப்பாரு. ஸோ அது ஒரு மலை அடிவார மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காகவே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா காமெடி இந்த கஷ்டம் அந்த மாதிரிலாம் காமிக்காமல் ரொம்ப அந்த மெயினாக எஜுகேஷன் வந்து முக்கியம் ஒரு வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலி நாங்கள் மூவி பார்க்கும்போதே அவங்க தான் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்க ரியலாக சூப்பராக அடிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்களோட ஆக்டிங்கில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவங்க வந்து அந்த மலை அடிவாரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள்லேயே வந்து ஒரு குழந்தை மட்டும் கீழே இறங்கி போய் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு ஒன்று கேட்டு கிடச்சிருச்சு. அந்த மாதிரி அந்த ஊர் மக்களே நினச்சாங்கன்னா அது கிடச்சிடும்ல. ஸோ அது வந்து இந்த அந்த சீனை பார்க்கும்போது எல்லாருக்கும் அதுதான் போர்ட்ரேட் ஆகுதுன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. ஆரோ வந்து மாடல் மாதிரி இருப்பார். ஆக்சுவலி இந்த மூவியில் அவருக்கு செட் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று. ரம்யா பாண்டியன் இஸ் பெஸ்ட்டு. அவங்க அம்மா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முதல்ல அவங்க சீன் எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தது. என்னென்னா படிக்க வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்னு. ஆனால் ஒரு அம்மாவாக அந்த இடத்துலேருந்து வாழும்போது அவங்க அதை நினைப்பாங்க. ஸோ அப்போனா அவங்க அந்த கேரக்டராகவே அந்த அம்மாவோட மைண்ட் செட்லேயே அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது நிறைய ஸ்பீச் கொடுத்தாங்க. அதாவது ஒரு படிப்புனா என்ன ஏதுன்றது காமிச்சாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ஓகே தான், ஒரு பக்கா. அது எனக்கு வந்து என்னென்னா அவர் அதான் சொல்கிறேனே, ஓவர் ஆக்டிங் அவர் பண்ணல. இதில் ஹீரோவை டார்கெட் யாருமே பண்ணல. இதில் மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஜுகேஷன் மஸ்ட். அந்த ஊருக்கான எஜுகேஷன் என்னவோ அதை காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்குது. என்னோட பர்சனல் சைட்லன்னு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி வந்துட்டு கிரேட் ஒர்க். கணேஷ் சார் ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிவி சாரோட மியூசிக் ஆகட்டும், அந்த பொண்ணோட ஆக்ட் ஆகட்டும். ஒரு கேர்ளோட போல்ட்னஸ் அண்ட் தென் வந்துட்டு எஜுகேஷன் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்ற சொல்ல வராங்க. ஸோ மூவி வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு நல்ல மூவி. சரி சார், குட் 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 எல்லாமே குட். அதான் சொல்கிறேனே, இந்த மூவியை வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸோட சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது தான். பட் ஒரு பேரண்ட்ஸ் சைடில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எஜுகேஷனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு பார்க்கும்போது உண்மையிலே இது கிரேட்டாக தான் தெரியும். சார் குட். அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் குட். ஷீ இஸ் ஆல்சோ குட். அதுதான் அது பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரியாலிட்டி தெரியல, லைஃபோட ரியாலிட்டி தெரியல. லைஃப்பில் அடிப்பட அவங்க ரியாலிட்டி தெரியும், அவ்வளோதான். இதில் வந்து ஹீரோ கேமியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஆரவ் ஹீரோனா, செகண்ட் ஹாஃபில் வந்து அருள்நிதி ஹீரோ அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பாப்பா அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் தான் இதில் வந்து மெயின் கேரக்டர், லீட் கேரக்டர் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க சீரியல் விட்டுட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, எனக்கு சரியாக தெரியல. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த கேரக்டர் நல்லாவே சூட் ஆயிடுச்சு. வேறு யாரையாவது சூஸ் பண்ணியிருந்தா செட் ஆயிருக்காது. அவருக்கு நல்லா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. 8.5 படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. அதாவது எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் நிறைய படத்தில் காட்டியிருப்பாங்க. வெட்டிமாறன் படத்தில் பார்த்துருப்போம், சமுத்திரக்கனிக்கும் நிறைய படத்தில் கூட பார்த்துருப்போம். இந்த படத்தில் அவங்க சொல்லப்பட்ட விதம் வந்து நல்லாவே இருக்குது. ஜெய்பீம் ராமமாக தான் எடுத்திருக்காங்க. அதாவது ஜெய்பீம் காட்டினாலும் படிப்பு இதில் மெயினாக அவங்க காட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து காட்டில் வந்தாலும் கிட்டத்தட்ட அவங்க பள்ளிக்கூடம் போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவு போய் தான் படிக்கணும். அதையும் போனாலும் வெள்ளைக்காரன் அந்த காட்டை வந்து இது பண்ணி வச்சுட்டு வேலியெல்லாம் போட்டு போகிற அளவுக்கு பண்ணுறாங்க. ஆமாம் சார், அதான் நம்ம ஜெய்பீமில் அந்த போலீஸ்கார் தான் அவங்க கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் நல்லாயிருக்கு படம். இதில் காட்டின அந்த குறிஞ்சி கதாபாத்திரம், அந்த பொண்ணு எல்லாமே நல்லா பண்ணிக்காங்க சார். விடிவி கணேஷ், நம்ம அருள்தாஸ், அப்புறம் நம்ம அருள்நிதி சார். அருள்நிதி வந்து நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் சார். இதில் வந்து அவர் கலெக்டராக பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து அவர் உண்மையே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜை கொஞ்சம் மாற்றிருக்காரு. ஏன்னா அவர் நடிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுவார்ட்டு. ஓகேங்களா, இதில் நல்லா பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் மியூசிக் சரி, சாங் நல்லா இருக்குது. அவங்க எடுத்த லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கிட்டத்தட்ட வந்து 1 hour 50 நிமிஷம் படம் வந்து நம்ம அந்த லொக்கேஷன்ஸ்குள்ளே போன மாதிரியே இருக்குது சார். ஓவரால் படம் நல்லா இருக்குது சார். படத்தில் எந்த மாதிரி இது இல்லை. ஏன்னா வந்து எப்போ பாரு வந்து ஒரே பேட்டர்லையும் பொழுதுபோக்கான திரைப்படத்தை பார்க்குறத விட இந்த மாதிரி படத்தை ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படத்தை எடுத்திருக்காங்க. பப்ளிக் வந்து பார்க்கணும், ஸ்கூலுங்க வந்து பார்க்கணும், டீச்சர்ஸுங்க, கரஸ்பாண்டன்ஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நிறையா விஷயம் கனெக்ட் ஆச்சு.
லைக் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்க சீன்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. இப்போ அவங்கக்கிட்ட அதை தான் சொல்லிட்டு வந்தேன். 17 தான் ஆகுதா, செம்ம ஆக்டிங். ஆனால் சீரியஸாகவே இப்போது ரொம்பவே கனெக்ட் ஆகிற விஷயம் தானே. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் எஜுகேஷனே போய் சேரவே இல்லை. அது கரெக்டாக தானே இருக்குது. இல்லை, அவர் செலக்ட் பண்ணுற படமே சூப்பராக தான் இருக்கும். எப்போவுமே அவர் செலக்டிவாக தானே நடிக்கிறாரு. செம்மையாக இருந்துச்சு உண்மையாலே. எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க, ஈக்குவாலிட்டி, அப்புறம் எஜுகேஷன், மலைக்கிரால் கிராமத்து மக்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். அருள்நிதி படம் நம்பி வந்தோம், அது டிசப்பாயின்மெண்ட் பண்ணல கன்ஃபார்மாக. அவர் ஸ்கிரிப்ட் எப்பவுமே சூப்பராக இருக்கும். அவருக்காக தான் வந்தேன் நான். பட் அவர் என்னென்னா ஒரு இன்டர்வலில் தான் வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் நான் மிட்டாக போகுது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது படம். டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. டெய்பீம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலாக ஒரு கண்டென்ட்டாக போகும். இது ரொம்ப ஆமாம், இதில் வந்து ரொம்ப அதில் வந்து ரொம்ப ராவாக காட்டியிருப்பாங்க. இதில் அப்படிலாம் அந்த அளவுக்கு காட்டலை. பட் ஒரு ரொம்ப ப்ரீச்சியாக இல்லாமல் ஒரு மைல்டாக கொண்டு போயிருக்காங்க. அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிருத்திகா, பேபி கிருத்திகா நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அவர் ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கார். அவர் ஓகே. சூப்பர், ஒருத்தனா படம் சூப்பராக நல்லா இருந்தது. அந்த பொண்ணை சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கா, நல்லா இருந்தது. அதாவது படிப்பு வந்து எவ்வளோ முக்கியங்கிறது சில கிராமத்துலலாம் இன்னும் அதுக்கான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறத எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவார்டு பிக்சர் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எந்த கலெக்டரும் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்து படிப்புக்காக செய்ய மாட்டாங்க. இது எல்லாம் சீன் எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இருந்தது, சூப்பர். குட்டி பாப்பா சூப்பராக பண்ணியிருக்கா, நல்லா பண்ணியிருக்கா. அவங்களும் ஆரவ் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, பசங்க வந்து படிப்பு முக்கியம், நம்ம படிக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ஒரு கிராமத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் படிக்கிறாங்க. நம்ம வந்து நல்லா படிக்கணும். வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க இல்லைங்களா. இப்போது காலேஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. படிப்புக்கான முக்கியத்துவமே கொடுக்காம இப்படி இருக்கும் போது இப்படியெல்லாம் ஒரு கிராமத்தில் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து வெளியில் காட்டினதுக்கு சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா பண்ணியிருக்காங்க. நான் படம் அருள் படம் பார்த்தேன், நல்லா இருக்குது. கலெக்டர்களுக்கு அருள்நிதி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரவி ரம்யா பண்ணியிருந்தேன். அந்த குறிஞ்சிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிக்க அந்த பாப்பா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படிப்புக்காண்டிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. டைரக்டர் கணேஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் செகண்ட் ஹாஃப் தான் வராங்க இருந்தால் கலெக்டர்களுக்கு சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்டரையும் அந்த கிளைமேக்ஸ் சீனில் கலெக்டர் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த மக்கள் இந்த இது வாத்தியாராக போய் இது பண்ணுவார். ஆமாம், கண்டிப்பாக நல்லா. ஆமாம், கண்டிப்பாக படம் நல்லா இருக்குது. ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு எனக்கு படம் பார்த்துட்டு. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சுண்ணா படம். லேகே இல்லைண்ணா. பிடிச்சிருந்துச்சுண்ணா. எல்லாருமே பிடிக்கும். சோசியலாக எதுவும் இல்லை, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்கண்ணா. படம் ஒர்த்து தான். ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சுண்ணா. அருள் ஜெய்பீம் அளவுக்கு இருக்குது. நல்லா கதை சூப்பராக இருக்குதுண்ணா. அவங்க ஒரு சீன் தானே ரம்யா பாண்டியன், கிளைமேக்ஸ் மட்டும்தான். அவங்க தானே ஃபுல்லாக படமே ஒர்த்துண்ணா. எல்லாருமே பிடிக்கணும். அது அருள் வந்து ரொம்ப நல்ல கதை சார். அருள்நிதி சார் வந்து உண்மையிலே கண்டிப்பாக சூப்பராக நல்ல கதை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அதை ஃபஸ்ட் டைம் வந்து கலெக்டராக வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நமக்கு நல்லாவே தெரியும் அருள்நிதி சார் வந்து செலக்டட் ரோல்ஸ் தான் பண்ணுவார். இதில் வந்து கலெக்டராக வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு சார். நல்ல எமோஷனல் சீன்ஸு ப்ளஸ் காமெடி கொஞ்சம் விடிவி சார்லாம் நல்லாவே எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு படத்தில். அதாவது சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கவங்க வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. மௌனராகம் சீரியலுக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க அவங்க. அதாவது மலைவாழ் மக்களாகவும் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆரவ் சார், ரம்யா பாண்டி சார் செமையாக சூட்டாரார் சார். மலைவாழ் மக்கள் மாதிரி தேன் எடுக்கிறதுலேருந்து அவங்க மாதிரி பேசுகிறது, மகளுக்கு நல்ல ஒரு தந்தையாக வந்து வழிகாட்டுறது, அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவங்க உண்மையிலே வந்து ஒரு முனைப்பாக ட்ரை பண்ணி நடிக்கிறதே கஷ்டம் தானே. நம்ம யாரும் அந்த அளவுக்கு நடிக்கிறதா கூட யதார்த்தமாக நடிக்க மாட்டோம். ஆனால் அவங்க வந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு நடிக்கும்போது உண்மையிலே பாராட்டு தானே. நல்லா இருந்துச்சு சார். எஜுகேஷன் சம்மந்தமாக நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அடித்தட்டு பாமர மக்களுக்கும் எஜுகேஷன் வந்து போய் சேரணும், நிறைய பேருக்கு இன்னும் சேராமல் இருக்குன்றத நல்லா சுட்டி காட்டியிருக்காங்க படத்தில். சார் மாசாக வராது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து நல்லா மாசாக வராரு. அவர் என்ட்ரியே சூப்பராக இருக்குது சார் படத்தில். கிளைமேக்ஸ் வந்து எல்லாரையும் அளவு வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து நல்ல கண்கலாங்க வச்சுட்டாங்க. ஆமாம், அவர் வந்து திருப்பி வந்து கலெக்டர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல முனைப்பாக கொண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வந்து இன்னும் நல்ல ஒரு ரீஃபார்மிங் மாதிரி இருக்குது, சோஷியல் ரீஃபார்மிங்.